அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு கிறிஸ்பி ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இது இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ. இந்த ஃப்ரைக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிட்டோம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆன உடனே நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன இதில் சேர்க்குறேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் வைக்கணும்லாம் இதுக்கு அவசியம் இல்லை. உடனே ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கிங்க, ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சா அப்புறம் தீஞ்சு போயிடும். ஸோ ஃப்ளேம் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. இது வெண்டைக்காய் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கதா சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேறிங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் வந்து வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது. பட் நிறைய பசங்க இது ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு தடவையும் கேட்பாங்க. நார்மலாக ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.